திமுக அரசின் ஊழலை ஒவ்வொன்றாக கொண்டு சென்று அவருடைய தவறுகளை சுட்டிக்காட்டி தமிழக மக்களுக்கு திமுக அரசு செய்கிற ஊழல்களை வெளியிலே கொண்டு வருகிற செயலை எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தினசரி செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3 ஜாபர் சேட்டுடன் டிஆர் பாலு, கனிமொழி, ஆர் ஆசா போன்றவர்கள் பேசிய டேப்புகள் போன்றவை வெளிவந்தன. முன்னாள் நிதியமைச்சர் தியாகராஜன் அவர்கள் 30,000 கோடி ஸ்டாலின் அவருடைய புதல்வர் உதயநிதி அவர்களும் சபரீசன் அவர்களும் சேர்ந்து சம்பாதித்து விட்டார்கள், பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் விழிக்கிறார் என்று சொன்ன ஆடியோ டேப் உட்பட இந்த திராவிட மாடல் அரசுடைய ஊழலை தினசரி பாஜக மாநில தலைவர் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே ஹெலிகாப்டர் பூச்சிமருந்து ஊழல் என்று சொல்லி சர்க்காரிய விசாரணை கமிஷனில் விஞ்ஞானபூர்வமான ஊழல் செய்பவர்கள் என்று குறிப்பு இருந்தது. அதே போன்று இப்பொழுது விஞ்ஞானபூர்வமான ஊழலை இங்க இருக்கிற கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் காந்தி அவர்கள் செய்துள்ளதை சுட்டிக்காட்டி எங்கள் மாநில தலைவர் அவர்கள் இன்றைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியிடம் புகார் கொடுத்திருக்கிறோம். ஏறத்தாழ 67 கோடிக்கு ஊழல், அதில் இன்னும் சில ஊழல்கள் அடங்கி இருக்கின்றன. இந்த புகாரை கொடுப்பதற்கு எங்களுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்களும், மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் அவர்களும், மாவட்ட தலைவர் சாய் சத்தியன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறோம். இந்த ஊழலுடைய தன்மை, ஒவ்வொரு பொங்கலுக்கும் இலவச வேட்டி சேலை கொடுப்பது தமிழக அரசின் தொடர்ந்து செய்து வருகிற பணி. இந்த வேட்டி சேலை கொடுப்பதில் இதற்கு ஆர்டர் போடும் பொழுது அந்த வேஷ்டி எப்படி நெய்யப்பட வேண்டும், அதிலே பாவு நூல் என்று சொல்லக்கூடிய பாவு நூல், அதாவது நீலவாக்கில வரக்கூடிய நூல் எல்லாமே காட்டன் இருக்க வேண்டும் 100%. குறுக்கு வாட்டில இருக்கக்கூடிய அந்த ஊட நூல் என்பது பாலிஸ்டர் இருக்கலாம். இதுதான் கவர்மெண்டோட ஆர்டர். இந்த பாவு நூல் முழுக்க முழுக்க காட்டன் 100% பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கவர்மெண்டோட உத்தரவுப்படி 1 கிலோ 320 ரூபாய்க்கு அந்த காட்டன் நூல் சப்ளை செய்யப்பட வேண்டும். அவர்கள் கூட்டுறவில் கொள்முதல் பண்ணி செய்கிறார்களோ அல்லது வெளியிலே வாங்கி கொடுக்கிறார்களோ, அரசாங்கம் கொடுத்திருக்கிற ரேட் 320 ரூபாய். அதே போன்று பாலிஸ்டர் 1 கிலோ 160 ரூபாய். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிற ரேட்டை தான் நாங்கள் சொல்லுகிறோம். இரண்டுக்கும் வித்தியாசம் 160 ரூபாய். அப்படி 100% அந்த பாவு நூல், நீலவாக்கில வரக்கூடிய நூல் 100% காட்டன் பயன்படுத்துவதற்கு பதிலாக அதில் 78% பாலிஸ்டர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் தலைவருடைய முக்கியமான குற்றச்சாட்டு. ஏற்கனவே எண்மண் மக்கள் பயணத்தின் போது இதை தெளிவாக அங்கே சொன்னார்கள். அந்த ஒரு வேஷ்டியை ஏறத்தாழ 1.68 கோடி வேஷ்டியில் சில வேஷ்டிகளை நாம் பரிசோதனைக்கு அனுப்புகிறோம். சவுத் இந்தியா டெக்ஸ்டைல்ஸ் ரிசர்ச் அசோசியேஷனுக்கு இந்த வேஷ்டியில் எவ்வளவு பாலிஸ்டர் இருக்கிறது, இந்த பாவு நூலில் எவ்வளவு பாலிஸ்டர் இருக்கிறது என்று, காட்டன் இருக்கிறது என்று செக் பண்ணும் பொழுது 100% காட்டன் இருக்க வேண்டிய இடத்தில் 78% பாலிஸ்டர் இருக்கிறது. சரி, இருந்தால் என்ன, எல்லாம் நூல் தானே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, காட்டனோட விலை 320 ரூபாய் கவர்மெண்ட் குறிப்பிட்டிருக்கிறபடி டெண்டர்ல. ஆனா பாலிஸ்டர் விலை 160 ரூபாய் கவர்மெண்ட் குறிப்பிட்டிருக்க விலை. அப்ப 320 ரூபாய் கொடுத்து வாங்கி பயன்படுத்த வேண்டிய அந்த காட்டன் நூலுக்கு பதிலாக 160 ரூபாய் கொடுத்து வாங்குகிற பாலிஸ்டரை பயன்படுத்தி விட்டார்கள். சரி, 1.68 கோடி வேஷ்டிக்கு இப்படி பயன்படுத்தினா எவ்வளவு பெரிய ஊழல் வரும்? அந்த ஊழல் கணக்க பார்த்தோம்னா ஒரு வேஷ்டிக்கு 200 கிராம் காட்டன், ஒரு வேஷ்டிக்கு நெய்யறதுக்கு 200 கிராம் காட்டன் நூல் தேவை. 200 கிராம் காட்டன் நூல் தேவைங்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக
1.68 கோடியை 4ஆல் வகுத்தாலும் கூட 5ஆல் வகுத்தாலும் கூட ஏறத்தாழ 70 கோடி ரூபாய் டிஃபரன்ஸ் ஊழல் நடந்திருக்கிறது. இது எப்படி நடந்தது? அமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்க முடியுமா? ஏற்கனவே கைத்தறி நெசவாளர்கள் மிக மிக துயரத்தில் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 2 வேஷ்டி நெய்ய முடியும், ஒரு சேலை நெய்ய முடியும். கையிலே தறி செய்பவர்கள், பெடல்ல செய்யறவங்க நான் சொல்றேன், மில்ல பத்தி நான் பேசல. ஒரு நாளைக்கு 150 ரூபாய் 200 ரூபாய் தான் ஒரு கைத்தறி நெசவாளர் கூலியே கிடைக்குது. அதுல சமீபத்தில் ஒரு 6 மாசமா மத்திய அரசு இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு வாங்குற அந்த கையிலே தறி செய்யறவர்கள் மட்டும், அவர்களுக்கு மட்டும் அவர்கள் நூல் வாங்கும் போது 15% சப்சிடி கொடுக்கிறார்கள். அதிலும் அரசாங்கத்தை சேர்ந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் பெயரை சொல்லி, ஒருவேளை அமைச்சர் உத்தரவிட்டோ தெரியாத, விசாரணையில் தான் தெரிய வேண்டும், 3% கமிஷன் வேறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதுல மேல ஒரு ஊழல் என்ன தெரியுமா? காட்டன் கவர்மெண்ட் குறிப்பிட்டிருக்க ரேட்டு 320 ரூபாய், ஆனா வெளி மார்க்கெட்ல காட்டன் 250 ரூபாய் காட்டன் நூல். அதுல வேற ஒரு பெரிய டிஃபரன்ஸ், அதுலயும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிறது. 320 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு கிலோவுக்கு 70 ரூபாய். தலைவர் குறிப்பிட்டிருக்கிறபடி இந்த 67 கோடி ரூபாய் ஊழலுக்கு அமைச்சர் பதில் சொல்லி ஆக வேண்டும். இங்க பால் கனகராஜன் வந்திருக்காங்க, இப்ப இங்க கொடுக்கிறோம், இப்ப இந்த புகாரை கொடுத்திருக்கோம், அதிகார நடவடிக்கை எடுப்பதாக வாங்கி வைத்திருக்கிறார்கள். அவர் என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியாது. லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொன்னதை போல கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தோற்கிற பொழுது வழக்கு தொடர்ந்து அதிகாரிகள் மேலமை நீதிமன்றத்துக்கு ஏன் வரவில்லை என்று நீதிபதி வெங்கடேஷ் அவர்கள் கேட்டார்கள். இன்றைக்கு இந்த புகாரை எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்களோ தெரியாது. ஆனால் அண்ணன் பால் கனகராஜ் அவர்களை வைத்து தலைவருடைய அனுமதியோடு இதற்கு வழக்கு நாங்கள் தொடருவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 67 கோடி 70 கோடி 80 கோடி அந்த காட்டன் நூல் வாங்குகிற டெண்டரில் 320 கோடி தமிழக அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. உண்மையான மார்க்கெட் விலை 250 கோடி. இந்த வித்தியாசத்தை பார்த்தால் 100 கோடிக்கு மேல் ஊழல் வருகிறது. கைத்தறி நெசவாளர்கள் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 120 ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு சேலை நெய்து அரை வயிறு சாப்பாடு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கோடிக்கணக்காக எடுத்துக்கொண்டு செல்கிறேன் என்றுதான் எங்கள் குற்றச்சாட்டு. விசாரணை நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து வழக்கும் எங்கள் தலைவருடைய அனுமதியோடு தொடரும்.